Hi students, welcome you all for the class. Today we are going to see Unit 2, Chapter 5, Part 4 on Python variable and operators. So in the last class I have taught you about what is this tokens, right? So what is a token? The Python breaks logical line into sequence of elementary lexical components known as tokens. So it divides a single line into simple components called tokens. Okay. ஸோ ஒரு லைனை சிம்பிள் காம்பனண்ட்ஸை டிவைட் பண்ணுற ஒவ்வொரு காம்பனண்ட்டும் தான் என்னது டோக்கன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. There are different types of tokens. They are identifiers, keywords, operators, delimiters and literals. So ஒரு லைன் இருக்குத எப்படி ஒரு இன்டர்பிரட்டர் வந்து டிவைட் பண்ணுதுன்னா identifiers, keywords, operators, delimiters and literals separate பண்ணி எடுக்குது. Okay, so in the last class you have studied about identifiers, keywords and operators. What are identifiers? Identify from the name itself you can understand இல்ல, அந்த நேம்லேருந்தே உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ஐடென்டிஃபயர்ஸ் ஆர் நேம்ஸ் கிவன் டு வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். அதுக்கெல்லாம் கொடுக்குற நேமுக்கு பேர் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ். wherever you are using names அது எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்க, they are called as identifiers. அடுத்து keywords are special words reserved for special purpose that is used by the Python interpreter. அதாவது கீவேர்ட்ஸ்னால் என்னது, ஸ்பெஷல் பர்பஸ் உள்ள வேர்ட்ஸ். அது எல்லாருமே என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இப்போ கார் நம்பர் பிளேட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன் போட்டிருப்பாங்க சிலதில். அது என்னது கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து ப்ரைவேட் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி என்னது அலாம் செட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் வந்து யார் ப்ரைவேட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராம்லேயும் த திங் விச் கேன் பி யூஸ்ட் ஒன்லி பை த பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு பேர் தான் என்னது கீவேர்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ்க்கு மட்டும். Then operators are what are the different types of operators you have studied? Arithmetic operator, logical operator, relational operator, conditional operator. Okay, so conditional operator. So in the last class we have studied about arithmetic operator, relational operator and logical operator. Today I am going to explain you about the conditional operator. Okay, so what is a conditional operator? So from the word itself you can understand that it works based on some condition. அதாவது அந்த பேர்லேருந்தே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்க முடியுது என்னது, some condition பேஸ் பண்ணி தான் அந்த ஆப்ரேட்டர் என்ன செய்து ஒர்க் ஆகுது. ஸோ அதர் நேம் ஃபார் த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இஸ் கால்ட் டெர்னரி ஆப்ரேட்டர். இன்னொரு நேம் கூட இருக்குது இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு, அதுக்கு பேர் என்னது டெர்னரி ஆப்ரேட்டர். What is the meaning of ternary? Ternary means 3 components. Ternary na என்னது 3, அதான் அதுக்கு மீனிங். ஓகே, ஸோ 3 components ஆட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்மளால் பிரிக்க முடியும். That's why it's called as a ternary operator or a conditional operator. That is, here this particular operator is used to calculate something based on some conditions, right? What will be the output of conditions? அதாவது இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னால், ஒரு கண்டிஷன் வச்சு ஒர்க் ஆகும். எப்போவுமே ஒரு கண்டிஷன் நம்ம இப்போ வந்து செக் பண்ணும்போது இது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் இல்லை அப்படி தான் 2 விடை வரும் இல்லையா. ஸோ ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆன்சர் வரும், எய்தர் யூ வில் கெட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதான் நமக்கு வந்து என்னது அவுட்புட் கிடைக்கும். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, இது எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ the conditional operator actually replace the if else statements. While writing if else statement, you want to write a couple of lines of codes, right? Couple of statements you want to write. So those codes can be compressed into a single line statement that can be done using the conditional operator, and that can be done using the conditional operator. அதாவது if else வந்து எழுதும்போது இஃப்க்கு ஒரு பாட்டு, அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட், எல்ஸ், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அப்படி வரும். பட் இது என்ன செய்கிறாங்க, அது ஷ்ரிங்க் பண்ணி என்ன செய்கிறாங்க, ஈவன் தட் இஸ் rather than writing a couple of lines, நிறைய லைன்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக சிங்கிள் லைன்லேயே நம்மளால் எழுத முடியும் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வச்சு. ஸோ இது என்ன செய்யுது, மேக்ஸ் த கோட் காம்பேக்ட்னா என்னது, சின்னதாக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see what is it.
ஸோ சின்டாக்ஸ் ஃபார் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அது பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எழுதணும்னா, நம்ம எந்த வேரியபிள், அதாவது இந்த எக்ஸ்ப்ரெஷனை டெஸ்ட் பண்ணப்போ வர அவுட்புட்டை எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற வேரியபிள் நேமை கொடுத்துட்டு ட்ரூ கண்டிஷனுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வருமோ அதை கொடுக்கணும். அப்புறம் இஃப் போட்டுட்டு இஃப்ங்கிற கீவேர்ட் ஷுட் பி தேர். ஓகே, இஃப்ங்கிற கீவேர்டை எழுதிட்டு அப்புறம் என்ன செய்யணும், டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், அங்கே அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட் டு இண்டிகேட் இந்த காம்பனண்ட். பார்த்தீங்களா, ஆன் ட்ரூ ஒரு காம்பனண்ட், டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு காம்பனண்ட், ஆன் ஃபால்ஸ் இன்னொரு காம்பனண்ட். ஸோ இது வந்து 3 காம்பனண்ட்ஸ் இருக்கனால தான் இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்னது, ternary operator. I hope you have understood that. Since it has 3 parts, it's called as a ternary operator. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் if கொடுத்துருக்காங்க, அப்புறம் டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், then you want to write the else statement followed by the false expression. ஓகே, ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எது எக்ஸிக்யூட் ஆகணும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. that is minimum equal to 50. That is, you want to store the value as 50 in the variable minimum min if, what is the condition there, 49 is less than 50. அதாவது அந்த கண்டிஷன் அங்கே செக் பண்ணுறாங்க, 49 50 விட குறைவாக இருக்கா. அப்படி இருந்துச்சு ஆமாம் அப்படின்னா என்ன செய்யணும், 50 வந்து மின்னில் ஸ்டோர் பண்ணுறாங்க. எல்ஸ் அப்படி இல்லைனா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வருது, எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது 70 ஸ்டோர் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அது ஹேஷ் கொடுத்தவங்க கொடுத்துருக்கிறது வந்து அவுட்புட்டு தான். ஸோ டோன்ட் நீட் டு கன்ஃபியூஸ் வித் தட். ஓகே, ஸோ அது என்னென்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 49 வந்து லெஸ் தென் 50 செக் பண்ணுறாங்க. இட்ஸ் ட்ரூ. ஸோ வாட் இஸ் த அவுட்புட் யூ வில் கெட், ட்ரூ கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, தட்ஸ் திஸ் பார்ட், தட் இஸ் யூ வில் கெட் 50 as the output. ஸோ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், யூ வில் ஸ்டோர் மின்னில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ ஹவ் given the program for that, so you can understand how you are getting it. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் செக்கிங் அ கண்டிஷன் இயர் 49 greater than 50 செக் பண்ணுறாங்க. இஸ் இட் ட்ரூ, இஸ் த கண்டிஷன் ட்ரூ, வாட் இஸ் த அவுட்புட் யூ வில் கெட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். True means you want to execute 50, false means you want to execute 70. So in the condition இங்கே என்ன ஆகுது, what happens to this condition, either it's true or false, it becomes false இல்லையா. the 49 is not greater than 50, it's less than 50, so this given condition fails. So the else part, the statement given in the else part will be executed. That's why you'll be storing this 70 in the min variable and you're getting the output min equal to 70. I hope you have understood that. Okay, let me explain you that. So see here, this is how I'll be writing with if else statement. If the same condition you are checking, 49 less than 50, that I have written using if else statement. You see here, if 49 is less than 50, then what I should do, the true condition, minimum should be equal to 50, else minimum should be equal to 70. To get the output, what should I do, I should write the print statement. So these things are not given in your book actually. Print statement is not there. Print min equal to what I have given, I have told to display the variable min, the value in the variable min. So see here, those things are there in green color. green colorல இருக்கு இல்லையா, ஸோ அது என்னது, ஸ்ட்ரிங், அது அப்படியே அங்கே என்ன செய்யும், அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். பிளாக்ல இருக்குல்ல அந்த மின், அதுதான் எனது வேரியபிள், அது வந்து அக்சஸ் பண்ணும். நம்மளோட வேரியபிள்னாலே சேஞ்ச் ஆகும், இட் சேஞ்சஸ் டிபெண்டிங் அப்பான் த அவுட்புட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்ப்ரெஷன், த வேல்யூ ஆஃப் வேரியபிள் சேஞ்சஸ் வைல் எக்ஸிக்யூட்டிங் இட். ஓகே, ஸோ இங்கே வந்து 49 less than 50 கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, true, so minimum equal to 50, the value 50 will be stored in the variable min. அதனால தான் இந்த print நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கி, min வந்து 50 கிடைக்கி. else part எக்ஸிக்யூட் பண்ணல because the condition is true. ஸோ இதே இது கண்டிஷனில் இந்த பாரு எத்தனை லைன் எழுதியிருக்கோம், 1 2 3 4 5 lines I have written for this coding. If I have left this print statement, I have written 4 statements for the if else statement, but this can be written using a single line using this conditional operator. Min equal to 50, the same thing I have written here, min equal to 50, there is true condition. If condition I have given 49 less than 50, then else part I have written directly here, that is 70. This 70 will be stored in min, which is given in the left hand side. Okay, so hope you have understood how to do it. So by executing this, what is the output I'll get, min equal to 50. To get the output on the screen, what function should I use, I should use the
print function. So I have given you how to use it. So after writing this, when I am writing a print statement next to this, I will get the output. So here they have given a program to demonstrate conditional operator. So you know that while declaring variables, you can in other programming languages, what you used to do, you can assign a single variable at a time, but here multiple variables can be assigned in a single statement. See here, you have assigned the value A with 30 and B with 20. You are assigning, அதாவது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஏல வேல்யூ 30யும் பியில் 20யும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. Now I am going to use a conditional operator. In that I am checking if A less than B. A வந்து Bயை விட குறைவாக இருக்கான்னு பார்க்குறேன். ஏல என்ன வேல்யூ இருக்குது 30, பியில் என்ன இருக்குது 20. அப்போ 30 வந்து 20யை விட குறைவுனா நான் என்ன கண்டிஷன் எழுதியிருக்கேன், இது வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா என்ன ஆகும், ஏ எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும், பி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது ஏ லெஸ் தேன் பி, ஐ ஆம் செக்கிங் வெதர் ஏ லெஸ் தேன் பி. ஏக்கு வேல்யூ என்னது 30, பிக்கு வேல்யூ என்னது 20. ஸோ 30 வந்து 20யை விட குறைவா இல்லை, திஸ் இஸ் லெஸ் தேன் ஆப்ரேட்டர். சரியா, திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர். இஃப் என்னது செக் பண்ணுறோம், ஐ ஆம் செக்கிங் வெதர் 30 is less than 20 அப்படின்னு செக் பண்ணுறேன். less than 20ஆன்னு பார்க்குறேன். is it true? no, 30 is greater than 20. so what should I do? I should execute the else part. what is that? B value should be stored in min. so now B value becomes 20. புரியுதா how I got it in? because 30 is not less than 20. so else part of the expression is executed. else partல என்ன இருக்குது, bல என்ன வேல்யூ இருக்குது 20. ஸோ அந்த 20 எடுத்து எங்கே வச்சுட்டேன், மின். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாரு, print the minimum of A and B is என்ன கொடுத்துருக்காங்க, மின். ஸோ இங்கே எனக்கு மின்னில் என்ன அவுட்புட் இருந்து, பிக்கு வேல்யூ இருந்துச்சு இல்லையா. ஸோ பியில் என்ன இருக்குது 20. ஸோ அதுதான் எனக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. இங்கே பாரு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, த மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி. எதெல்லாம் நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே இங்கே கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு பாரு. த மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் how much, 20. So this one I have written it as a program in Python online compiler or online interpreter. Actually it's not a compiler, Python uses interpreter. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், எனக்கு அதே அவுட்புட் கிடச்சிருக்கு. பார்த்தியா, மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி என்னது 20ன்னு கிடச்சிருக்கு. சப்போஸ் நான் இதில் வந்து கிரேட்டர் தேன் ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா கண்டிஷன் என்ன ஆயிருக்கும், ட்ரூ ஆயிருக்கும். 30 இஸ் கிரேட்டர் தேன் 20. ஸோ எனக்கு மின் வேல்யூ என்ன கிடச்சிருக்கும், ஏ வில் பி ஸ்டோர்ட் இன் மின். ஸோ ஐ வில் பி கெட்டிங் த அவுட்புட் as 30. ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருக்கேன். எக்ஸிக்யூட் த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆஃப் பைத்தான். அதாவது யூஸிங் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூ வாண்ட் டு டூ அ ப்ரோக்ராம். சரியா, கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். அது என்ன கொடுத்துருக்கேன்னா, செட் த பிக்கஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 100. அதாவது பிக்கஸ்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கீங்க. அது வந்து அது வந்து ஈக்குவல் டு 100 இஃப் தி கிவன் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 50. 50க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நம்பரை வாங்கிட்டு யூசர்ட்டேருந்து வாங்கிட்டு அதை செக் பண்ணுறீங்க வெதர் த நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 50. அப்படி அது கிரேட்டர் தேன் 50னா ட்ரூ பார்ட்டில் என்ன வரணும், 100 இருக்கணும். எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்கணும், 0 செட் பண்ணணும். இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஆன்லைன் கம்பைலர் இருக்கு இல்லையா, பைத்தான் கம்பைலர், அதில் எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு அவுட்புட் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகே, so next we are going to see about the next token, that is delimiters. delimiters na enna paaka porom iniki. so python use symbols and symbol combinations. அதாவது சிங்கிளாட் இந்த சிம்பிளாவோ இல்லை சிம்பிளுக்கு காம்பினேஷனாவோ யூஸ் பண்ணுறது பேர் தான் என்னது, டீலிமிட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் கேன் பி யூஸ்ட் இன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரிஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். எதுலலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க பைத்தானில், இன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், லிஸ்ட், dictionaries and strings. in the delimiters are symbols or combinations of symbols. இப்போ பார்த்தீங்கன்னா I have given you set of symbols, that is delimiters I have given. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் braces இருக்குது, ஒரு க்ளோஸ் இருக்குது. this is open braces, this is close braces. இது பாருங்கள், this is square braces, open square braces, this is close square braces. this is called curly braces. per open curly braces, this is close curly braces. this is comma. okay, this is colon, dot, apostrophe, then this is what to say, equal to, semicolon,
plus equal to, minus equal to, asterisk equal to, divide equal to. This is what we will be getting the reminder, right? Dividend, modulo equal to. Then what you will be doing here, and operator, or then not. So those operators are here. X, this is power of, left shift, right shift, exponential. This is floor value, right? This is floor value. All these things are given here. Okay, so these can be used as a delimiters. இதுக்கு பேரல்லாம் என்னது delimiters. இந்த சிம்பிள் ஆட்டோ வெறும் ஒரு ஓப்பன் பராந்தசிஸ் அப்படின்னா அது மிஸ்டேக் தான் சொல்லுவோம். ஓப்பன் போட்டால் கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் வரணும். ஆனால் செமிகாலன் எப்படி இருக்கலாம், தனியாக வரலாம். ஓகே, இந்த டாட் தனியாக வரலாம், இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு இது தனியாக வரலாம், இது ஒரு சிம்பிள். ஓகே, இதெல்லாம் காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ். ஓப்பன் வந்தால் க்ளோஸ் வரணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இதை யூஸ் பண்ணியிருக்காங்களா இந்த டீலிமிட்டர் இங்கே? ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டீலிமிட்டர். இனி லிஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாரு. மார்க் ஈக்குவல் டு அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுற இந்த இவ்வளவும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக they are using open and close parenthesis. This open and close parenthesis is a delimiter. இனி டிக்ஷனரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாரு, கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா வித்தியாசம்? ஸோ ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் யூஸ் பண்ணலாம். லிஸ்ட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ டீலிமிட்டர். இது என்னது, லிமிட்டு சொல்லுது. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது என்ன, டிக்ஷனரியில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிங்ஸில் வந்து டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நேம் ஈக்குவல் டு டபுள் கோட் அமலாவும் எழுதலாம், சிங்கிள் கோட் போட்டாலும் எழுதினாலும் அவுட்புட் கிடைக்கும். எக்ஸிக்யூட் ஆல் தீஸ் திங்ஸ் இன் யோர் ஆன்லைன் கம்பைலர் அண்ட் சி த அவுட்புட்ஸ். இப்போ ஒரு ஓப்பன் ஸ்கொயர் பிரேசஸ் போட்டு இன்னொன்று போடாட்டா இட் வில் கிவ் யூ எரர் மெசேஜ். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஹவு இட்ஸ் யூஸிங் த டீலிமிட்டர்ஸ் இன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரி அண்ட் ஸ்ட்ரிங். இது எப்படி இந்த எக்ஸ்ப்ரெஷனில், லிஸ்ட்டில், டிக்ஷனரியில், ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுதுன்னு காத்திருக்கேன். இது உங்களுக்கு புக்கில் கிடையாது, ஆனால் உங்களுக்கு வந்து புரியணும் இல்லையா? நீங்கள் வந்து சும்மா இஃப் யூ ஆர் ஸ்டடிங் இட் இஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்ப்ரெஷன், லிஸ்ட், டிக்ஷனரி அண்ட் ஸ்ட்ரிங், யூ டோன்ட் நோ வாட் இஸ் இட், ரைட்? ஸோ ஐ ஹவ் given you the examples, how a list will be, how a dictionary will be, and how a string has to be written. All those things are given. The next one, the literals. Actually literals is not included in your revised syllabus, but I am just telling you to know what is it, literals. Then only the operators, that is your tokens topic will be completed with fulfillness. Okay, because you know identifiers, keywords, operators, delimiters and literals, 5 things are there in tokens. So literals is not included, so I am giving you a rough idea about that. So what is a literal means is the raw data given to a variable or constant. So a value given to a variable or a constant is called the literals. So how what are the different types of values you can give for these variables or a constant? அதாவது என்னென்ன வேல்யூஸ் ஒரு வேரியபிளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு பூலியன் வேல்யூவாக இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி அ நம்பர், it can be a string or a boolean value. So number means you have studied in your 11th standard about hexa value, octal, binary, all those values also come under this numerical inputs. Okay, so ஒரு raw data, அதாவது unprocessed data தான் raw data. ஸோ அந்த ரா டேட்டா ஒரு வேரியபிளுக்கோ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம்? வேரியபிள் while executing the program at the time goes on, the value of the particular variable, the value stored in a particular under a particular name changes. அதுக்கு பேர் தான் என்னது, வேரியபிள். பிகாஸ் இட் வேரிஸ். அந்த நேம்லேயே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வேரியபிள் இட் வேரிஸ் as times goes on. அடுத்தது கான்ஸ்டன்ட் என்னது, அப்படியே நிலைச்சிருக்கும். நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கிறது வந்து சேஞ்சே ஆகாமல் இருந்ததுன்னா அந்த என்ன சொல்கிறோம், நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஒரு இன்புட் கொடுக்குறது ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு பூலிய வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், x = 10. இதுக்கு வந்து ஆக்டல் இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம். நீங்கள் அது வந்து புக்கில் யூ ஹாவ் அ லுக் அட் இட். எக்ஸா மீன்ஸ் எக்ஸ் போட்டிருப்பாங்க, OX அப்படி ப்ரிஃபிக்ஸ் வரும். இப்போ வந்து ஆக்டல்னா OO அப்படி இருக்கும். ஓகே, பிக் O ஸ்மால் O அப்படி இருக்கும். அடுத்து லாங்னா
எல் போட்டிருப்பாங்க. ஸோ லைக் தட் யூ கேன் ஹாவ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா என்னது டாட் இடையில வரும். எக்ஸ்பொனென்ஷியல்னா டாட் போட்டு போட்டிருப்பாங்க. those examples are given in your book, you just go through it. அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னது? I told you, you can store a couple of string means a collection of characters. அதான் என்னது string. What is a string? String is a collection of characters. இங்கே பாரு, this T ஒரு கேரக்டர், H ஒரு கேரக்டர், I ஒரு கேரக்டர், S ஒரு கேரக்டர், ஒயிட் ஸ்பேஸும் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒரு கேரக்டர் தான். ஓகே, ஸோ எல்லாம் சேர்ந்து வர்றதான் என்னது ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ண வாட் யூ டூ, யூ வில் யூஸ் டபுள் கோட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே பாரு, நேமுங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆர் இட் மே பி a வேரியபிள் ஆர் a கான்ஸ்டன்ட். அந்த ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு என்ன கொடுத்துருக்கேன், இதில் ஒரு இன்புட் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நம்பர் கொடுக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். அப்புறம் என்னது பூலியன் வேல்யூ. பூலியன்னாலே என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா பூலியன் 1 அப்படி பூலியன் 2 இது 2 வேரியபிள்ஸ். அதுக்கு என்ன கொடுத்துருக்கேன், நான் 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். ட்ரூ ஃபால்ஸ் அது வந்து மாறுது. ட்ரூ எப்போவுமே ட்ரூவாக தான் இருக்கும், ஃபால்ஸ் எப்போவுமே ஃபால்ஸாக தான் இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணலான்னா, இந்த பூலியன் வேரியபிள்ஸ் நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். வித் த ஃப்ளாக் இஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு வில் பி யூஸிங் திஸ் வேரியபிள்ஸ். இதையும் வந்து இந்த ட்ரூ ஃபால்ஸுங்கிறதும் என்னது கீவேர்ட்ஸ் ஆகும் இன் பைத்தான். அதையும் நம்ம என்ன செய்யலாம், இன்புட் ஆட்டு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் த டுடேஸ் டாபிக். So by this your chapter 5 is over. So I'll be giving you the questions to be written through WhatsApp. Write it and send it to me on time. So when the school reopens, we have to submit all those details to me. Thank you.